friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா வெல்கம் பண்ணலன்னு பாக்குறீங்களா? வெல்கம் டு ஈஸி கியூசி. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா subscribe பட்டன் கிளிக் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க friends. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க friends. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, புட்டும் கடலைக்கறியும். இப்போ நம்ம புட்டு செய்ய மாவு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். கடையில் கூட வாங்கிக்கலாம், ஆனால் நம்ம வீட்லேயே செய்கிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இப்போ நான் இங்கே 2 பெரிய டம்ளரில் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த பச்சரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு 3 இல்லைன்னா 4 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி, அந்த அரிசி முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 3 இல்லைன்னா 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ இந்த பச்சரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ தண்ணி வடிஞ்சிருக்கு, ஆனாலும் பத்தாதுங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரையான துணியை நம்ம விரிச்சுக்கலாம். அது மேலே இந்த பச்சரிசியை போட்டு கொஞ்சம் காய வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரமாக நம்ம காய வச்சாச்சுங்க, போதும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசியெல்லாம் நல்லா பொடிச்சாச்சுங்க. இப்போ அதை நம்ம ஜலிச்சுக்கலாம். ஒரு மீடியமான ஜல்லடை எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசு வேண்டாம், ரொம்ப சின்னதும் வேண்டாம். இப்போ இது நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. புட்டுக்கு அரிசி மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தருத்தருப்பாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஜலிச்ச அரிசி மாவை நல்லா வறுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையை இப்போ வேக வச்சுக்கலாங்க. அது ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதுக்கு மேலே அளவாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில், இன்னொரு அடுப்பில் நம்ம அப்படியே அரிசி மாவை வறுத்துக்கலாங்க. புட்டு மாவு வறுக்கிறது எந்த மாதிரி வறுக்கணுன்னா, வறுத்துட்டே இருக்கும்போது நம்ம கரண்டி ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குங்க. அதே டைமில் நம்ம அந்த மாவுலேருந்து ஆவி வெளியே வந்துட்டுருக்கோம். அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே ரொம்ப ட்ரையாக வறுத்துறாதீங்க, புட்டு ரொம்ப ஹார்டாக போயிடும். இப்போ அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். அதை ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கடலையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம கடலை குழம்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம கடலை குழம்பும் தாளிச்சிடலாம். இப்போ கடலை குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ கடலை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்தும் போது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும், ஆனாலும் பரவாயில்லைங்க, அப்படியே வதக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வேக வச்சுருந்த கடலையை தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாங்க அதில். இப்போது குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போது உப்பு போடலை, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை 2 நிமிஷம் இப்போ நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா உடைஞ்சு குழம்பு கூட சேர்ந்துக்கும். அதே மாதிரி இந்த உப்பெல்லாம் நல்லா கடலையில் பிடிச்சிக்குங்க. இப்போ வறுத்த நம்ம புட்டு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அதே ஜல்லடையில் ஜலிச்சுக்கலாம். திருப்பி ஜலிக்கும் போது புருடு புருடாக வருங்க. அது திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து திருப்பி நம்ம மாவு கூட ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புட்டுக்கு ஒரு தேங்காய் துருவி வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக துருவி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜலிச்ச மாவை புட்டுக்காக பிசைஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த தண்ணியை உப்பை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா புட்டுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த மாவை நல்லா நனைச்சிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா 2 கையாலையும் அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க. இப்படி தாங்க புட்டுக்கு பிசையணும். இப்போ பாருங்கள், கையில் இப்படி பிடிச்சா ஒரு குழக்கட்டை மாதிரி இப்படி வரணுங்க. ஆனால் உடைச்சா நல்லா உதிரியாக உடஞ்சி போகணுங்க. இதுதான் புட்டுக்கு நம்ம கரெக்டான அளவு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச ஒரு மூடி தேங்காய், நான் தனித்தனியாக வைக்க சொல்லியிருந்தேன், அதில் ஒரு மூடி தேங்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பெரட்டி விடுங்க. அது பெரட்டி விடும்போது நம்மளாலேயே உணர முடியும் நம்ம புட்டு மாவு பூ மாதிரி ஆயிருக்குங்க. அவ்வளோதாங்க, போதும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஈரத்தன்மை இருக்கணும். ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் புட்டு மாவு வேகாதுங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் வேக வச்சாலும் அது வேகாது. அதே மாதிரி புட்டு நம்ம குழாயிலேருந்து தள்ளும்போது உடஞ்சி போயிடுங்க. தண்ணி கரெக்டாக இருக்கணும். குக்கரில் தாங்க குழா புட்டு வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கோங்க. ஆனால் விசில் மட்டும் போட்டுறாதீங்க. இப்போ குக்கர் நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஆவி வரட்டுங்க. ஆவி வர்றதுக்குள்ளே நம்ம புட்டு குழாயில் நிரப்புறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுதாங்க நம்ம புட்டு குழாய். அந்த புட்டு குழலுக்குள்ளே நம்ம சில்லை போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. இதில் பாருங்கள், அடியில் ஒரு நாசல் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் துருவின தேங்காவை தூவிக்கோங்க உள்ள. இப்போ 2 கை மாவு அள்ளி போட்டுக்கோங்க. திருப்பி கொஞ்சம் துருவின தேங்காவை லேயர் பண்ணுங்கள். அடுத்தது திருப்பியும் மாவை போட்டு நிரப்பிக்கோங்க. இப்போ திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் போடுங்க. இப்போ திருப்பியும் மாவை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேயர் பண்ணி அந்த புட்டு குழாயை நிரப்பிக்கோங்க. புட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் மாவு நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தா புட்டு செய்கிறது கூட ரொம்ப ஈஸிங்க. இப்போ குக்கர் நல்லா கொதித்து ஆவி வந்துட்டுருக்குங்க நாசில் வழியாக. இப்போ கரெக்டாக அந்த புட்டோட நாசிலை கரெக்டாக அதில் கொண்டு போய் வச்சுருங்க. புட்டு குழாய் கீழே இருந்து அப்படியே சூடாகிட்டு மேலே வருங்க. நான் கையால் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே வரட்டுங்க. மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்துருச்சு. கையை அந்த குழலுக்கு நேராக கொண்டு போயிடாதீங்க, கை சுட்டுடும். இப்போ சைடில் கொண்டு போய் இப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம புட்டு ரெடி ஆகிடும். இன்னும் 2 நிமிஷத்தில் நல்லா ஆவி வந்துடும். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் தேவையில்லைங்க. ஒன்லி 2 minutes. மேகி மாதிரிங்க. 2 நிமிஷம்தான். 2 நிமிஷத்தில் ஆவி வந்துடும். நம்ம இறக்கிடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து புட்டு தள்ளிக்கலாம். புட்டு தள்ளுறதுக்கு இந்த மாதிரி குச்சி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தள்ளிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக புட்டு வந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு நம்ம புட்டு. நல்ல பூ மாதிரி சாஃப்டாக சுட சுட கடலை குழம்போடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.